இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க கண் விழிக்கிறதுல ஆரம்பிச்சு, நைட்டு தூங்க போறதுக்குள்ளார, இந்த நிறுவனத்த அதனுடைய ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணாம அவங்களால போகவே முடியாது. பட்டி தொட்டி எங்கும், குட்டி குட்டி கிராமமாக இருந்தாலும், இப்ப நான் சொன்ன லாஜிக் வந்து வேலை செய்யும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பேக்ரப்ன்னு ஒரு நிறுவனம். "என்ன சார் சம்மந்தமே இல்லாத ஒரு பேர சொல்றீங்களே!" அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பேக்ரப்ங்கிற நிறுவனம் காலையில ஆரம்பிச்சு, நைட்டு தூங்க போறதுக்குள்ளார எல்லாரும் யூஸ் பண்றாங்களா? அதுவும் பட்டி தொட்டிலலாம். கூகுள்ன்னு சொன்னா புரியுமா? கூகுளுடைய ஆரம்ப பெயர் பேக்ரப் தான். ஆரம்பத்தில ஜெயிக்கவே இல்ல அது. பெருசா ஹிட் ஆகல. கூகுள்ன்னு மாத்துனாங்க. இன்னைக்கு யூடியூப் இல்லாம இருக்க முடியுமா? யாருனாலயாச்சும்? கூகுள் இல்லாம இருக்க முடியுமா? அதோடைய ப்ரௌசர், Gmail இல்லாம இருக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு இடத்துல அத கனெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? டெய்லி நம்ம லைஃப்ல, ரொட்டீன்ல. ஸ்கூல் பசங்களுக்கு கூட இன்னைக்கு கூகுள் தான் வந்து அவங்களுடைய மேற்கொண்டு கத்துக்கொள்றதுக்கான எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் பண்ணுது. யூடியூப்ங்கிறது சொல்லவே வேண்டாம். இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்ல தான். ஸோ நிறுவன பெயர் அந்த அளவுக்கு முக்கியம். அது ஜெயிக்கக்கூடிய பெயர் அம்சத்தில் இருந்தால், அது எவ்வளோ பெரிய உச்சத்த அடையுங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள்.